இணைக்க வந்தே ஏற்றுக்கொள்வாயா. தொடரும் பயணம் பாதம் வைத்தேன் ஏற்றுக்கொள்வாயா. இறை தியாக வாழ்வை நானும் வாழ அர்ப்பணம் என்னை தருகின்றேன் ஏற்றுக்கொள்வாயா. என் வாழ்க்கை பயணம் முழுவதும் அருள் புரிவாயா. என் லட்சிய பயணம் தொடர்ந்திட தலைவன் என்னில் வாழும்போது தனிமைதான் என்னை மாட்டுமோ. தந்தை அன்பில் தலைக்கும் போது தடைகள் தான் என்னை தீண்டுமோ. உலக வாழ்வின் தலைவனை உந்தன் சாயல் மறந்து வாழ்கிறேன். இறைச்சாயல் ஒளிர மாண்பு மேலிர உந்தன் பாதம் படைக்கின்றேன் ஏற்றுக்கொள்வாயா. என் வாழ்க்கை பயணம் முழுவதும் அருள் புரிவாயா. என் லட்சிய பயணம் தொடர்ந்திட என்னை உன்னில் இணைக்க வந்தே ஏற்றுக்கொள்வாயா. தொடரும் பயணம் பாதம் வைத்தே ஏற்றுக்கொள்வாயா. இறை தியாக வாழ்வை நானும் வாழ அர்ப்பணம் என்னை தருகின்றேன் ஏற்றுக்கொள்வாயா. என் வாழ்க்கை பயணம் முழுவதும் அருள் புரிவாயா. என் லட்சிய பயணம் தொடர்ந்திட. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏசப்பா உங்கள் கூட இருக்கணுங்கிறத நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த நாள்லையும் உங்களுக்கு நடக்கிற எல்லாமே அவருடைய திட்டத்தின்படி தான் நடக்குது, அவருடைய ஆசீர்வாதத்தின்படி தான் நடக்குது அப்படிங்கிற உண்மையை நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்குவீங்க குட்டீஸ். ஸோ அதை தான் இன்றைக்கி அருமையான ஒரு பாடலோடு நம்ம படிச்சிருக்கிறோம், தொடங்கியிருக்கிறோம். நம்ம எவ்வளோ தான் நம்ம சோர்வில் இருந்தாலும் எவ்வளோ தான் நம்ம தனிமையில் இருந்தாலும் கூட அவர் நம்ம கூட இருக்கிறாரு. அந்த ப்ரெசன்ஸ் நம்ம கூட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய சந்தோஷத்தை யாராலையும் தடுத்து நிப்பாட்டவே முடியாது குட்டீஸ். அப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாடலோடு தான் நம்ம தொடங்கியிருக்கிறோம். அவருடைய உடனிருப்பு நம்மளை இன்னும் அதிகமாக அழகாக்கிக்கிட்டே வருமா குட்டீஸ். நம்ம அந்த வெளியில் எங்கேயாவது கிளம்புறோம், போகிறோம், செய்கிறோம், இல்லை டெய்லி நம்ம ஸ்கூலுக்கு போகையில் கூட நம்மளை என்ன பண்ணுவோம், ரொம்ப அழகாக நம்மளை ஜோடிச்சுட்டு போகிறதுக்கு நமக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம எல்லாருக்கும். இல்லை நிறைய பேருக்கு அது விருப்பம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நம்மள பாதி பேர் அதில் ரொம்ப விரும்புகிறவங்களாக தான் இருப்போம் குட்டீஸ். ஆனால் இந்த பாடல் வழியாக என்ன புரியுது அப்படின்னா, நம்மளை உண்மையிலேயே அழகாக்கி காட்டுறது நம்ம ஏசப்பா மேலே வச்சிருக்கிற மரியாதையும், அது மரியாதையாக மட்டும் இல்லாமல் வெறும் பயமாக மட்டும் இல்லாமல் வெறும் நம்பிக்கையாக மட்டும் இல்லாமல் நம்மளுடைய செயல்பாடுகளில் ஒரு நாளும் நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த செயல்பாடு நம்மளை இன்னும் அதிகமாக அழகாக்கும், இன்னும் அதிகமாக நம்மளை மெருகூட்டும் அப்படிங்கிறது தான் குட்டீஸ் அந்த அருமையான பாடலும் கூட. ஸோ அப்படி நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக எசாயா 35:10 படியா நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும்னு இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. எப்படியாம் நம்மளுடைய நம்பிக்கையும் நம்மளுடைய விசுவாசமும் நம்மளுடைய அவர் மேலே வச்சுருக்கிற மரியாதையும் நமக்கு வெறும் வார்த்தையளவில் மனதளவில் இருக்காமல் நம்ம செயல்களில் எப்போ வெளிப்படுதோ அப்படி வெளிப்படும் போது எசாயா 35:10 படியா நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும்னு ஏசப்பா இன்னைக்கு வசனம் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுடைய செயல்பாடு அவரில் இருக்கணும் அப்படின்னா நம்ம அவரில் இணைஞ்சிருந்தால் போதாது, அவரோட கலந்து இருக்கணும். நம்ம அவரோட இணைஞ்சிருக்கிறோமா இல்லை அவரில் கலந்து இருக்கிறோமாங்கிறத நம்ம யோசிப்போம். அப்போ உண்மையிலேயே தெரியும் நம்மளுடைய உண்மையான சந்தோஷத்துக்கு தடையாக யார் இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அவரில் நம்மளை முழுமையாக கலந்திட நம்ம முன் வருவோம்.
ஒரு விஷயம் கலந்துருச்சு அப்படின்னா அதை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணியே ஆகணும். அவரில் நம்மளை முழுவதுமாக கலந்து விடுவதற்கு நம்மளை யாராலையுமே பிரிக்க கூட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு கலந்து விடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸ்டெப் எடுக்கணும். அப்படி நம்ம ஸ்டெப் எடுக்கும்போது நம்மளுடைய தலையின் மேல் நிறைவான நம்ம எதிர்பார்க்க முடியாத மகிழ்ச்சியை ஏசப்பா கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்காக ஏசப்பா ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பன இந்த நேரத்துலையும் கூட நித்திய மகிழ்ச்சி உன் தலையில் மேல் இருக்கும்னு எங்களுக்கு வசனம் கொடுத்துருக்குறீங்க. இதற்கு தகுதி உடையபடியாக எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் இருக்கணும் டாடி. அதுக்காக எங்களை முழுவதுமாக உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.